நீங்கள் நாளிலே சரி செய்ய வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் உங்களுடைய ஜெப நேரமும் ஜெப வாழ்க்கையும் சரி செய்யப்பட வேண்டும். Unless you kindle your prayer life, unless your prayer life is upon fire, you will never ever enter into the things of God. உங்களுடைய ஜெப வாழ்க்கை அக்கினியாய் இல்லாத பட்சத்தில் உங்களால் தேவன் நிர்ணயம் வைத்திருக்கிற சுதந்திரத்தை ஒரு நாளும் உள்ளே எடுக்க முடியாது. Your prayer life is upon fire, you will never enter into the things of God. உங்களுடைய ஜெப வாழ்க்கை தனித்துவமாய் இருக்கிற ஜெப வாழ்க்கை அது தீவட்டியால் எண்ணெயில் வைத்து எரிக்கப்பட்டு தீவட்டியால் எரிக்கிற அனுபவம் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய சுதந்திரத்தை காதால் கேட்பீர்கள், உள்ளே செல்ல முடியாது. கர்த்தருடைய காலம் வரும்பொழுது உங்களுக்கு பலன் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வரும்பொழுது அதை தாங்குவதற்கான சக்தி உள்ளே இருக்காது. ஏனென்றால் உங்கள் ஜெப வாழ்க்கை நாளிலே தீவட்டியாய் எரிக்கப்பட வேண்டும். Hallelujah, hallelujah. You must be consistent in your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கை இந்த நாளிலே சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். உங்களை பார்த்து நேரடியாக உங்கள் கண்கள் முன்பதாக பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? Are you a prayer warrior? நீங்கள் ஜெபம் செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? இல்லவிட்டால் கிறிஸ்தவனா இருக்கிறேன் ஆகவே ஆழ்த்துக்கு வருகிறேன் என்று சொல்லி சும்மா சொன்னதனாலே வந்தவர்களா இருக்கிறீர்களா? ஜெப வாழ்க்கை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவிட்டால் சோம்பேறித்தனம் வந்துவிடும். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவிட்டால் நமக்கு அதுல ஆசை இருக்காது. ஏனென்றால் நமக்கு அது போரடிக்கிறதாக இருக்கும். அதனால் பிரயோஜனம் இல்லாதது போல நமக்கு இருக்கிறது. ஜெப வாழ்க்கை அது பவர்ஃபுல்லாக இல்லாதது போல இருக்கிறது. அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது போல அது உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த ஜெபத்திலிருந்து வல்லமை வருகிறது நமக்கு புரியவில்லை. அதிலிருந்து வருகிற காரியம் நமக்கு புரியவில்லை. Anything that you generate outside your prayer life is rejected. உடைய ஜெப வாழ்க்கையை தாண்டி என்னவெல்லாம் நீங்கள் கட்டமைத்து வைத்திருக்கிறீர்களோ எல்லாம் நிராகரிக்கப்படும். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜெப வாழ்க்கையின் எல்கைகளை தாண்டி என்னவெல்லாம் கட்டமைத்து வைத்திருக்கிறீர்களோ சகலமும் அவர்கள் நிராகரிக்கப்படும். நீங்கள் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசையும் தாழ்ந்தும் ஜெப வாழ்க்கைக்கு வெளியே இருந்தால் அவைகள் நிராகரிக்கப்படும். You want to serve God. தேவனை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆலயத்துக்கு மீது வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வைராக்கியம் ஜெப வாழ்க்கை என்கிற வட்டத்துக்கு வெளியே இருந்தால் அவைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவைகளால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த நாளிலே உங்களுடைய ஜெப வாழ்க்கை தீவட்டியா எரிய வேண்டும். அவன் மாத்திரம்தான் எண்ணெயை ஒழுங்கா வைத்து தீவட்டியை எரித்த அனுபவம் உள்ளவனாய் இருக்கிறவன் மாத்திரம்தான் உள்ளே செல்லுகிற புத்தி உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். இந்த நாளிலே புதிய ஜெப எல்கைகளுக்குள்ளாக செல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாளும் ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்று நீங்க கேட்க போறீங்க. இது வரைக்கும் போர் அடிச்சிச்சு, அதனால நீங்க ஜெபம் பண்ணல. அதுல இருந்து பவர் ஜெனரேட் ஆகல, அதனால ஜெபம் பண்ணல. உங்களுக்கு மொபைல் வந்து ஜெபத்தை விட பிடிச்சிருச்சு, அதனால அந்த பக்கம் போனீங்க. ஆனா இந்த ஜெபம் பவர் உள்ளது என்றும் அது சரியா இருக்கிறது என்றும் அதன் மூலமாய் கர்த்தர் உங்களை தொடுகிறார் என்று சொன்னவுடன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செபிக்க ஓட போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தின் மேல் இருக்கிற கண்ணோட்டம் மாற போகுது. ஜெபத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை மாற போகிறது. ஆண்டவர் ஜெப வீராங்கனைகளையும் ஜெபத்திலே எழும்புகிற ஊழியங்களையும் ஜெபத்திலே ஊறுகிற கர்த்தருடைய பிரச்சனையும் கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரங்கள் ஜெபம் என்கிற வட்டத்துக்கு உள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய மனிதர்கள் தேவ புத்திரர்கள் ஜெபம் என்கிற வட்டத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள். ஜெபிப்பதற்கு ஏன் நமக்கு விருப்பம் இல்லை என்று சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஜெபத்துக்கு ஆயத்தமாக சில காரியங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சில காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே பேசி உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே மாற்றப்படும்படியாக கர்த்தர் செய்வாராக. It is not about the amount of prayer that you send to God. It is about the amount of answer that you get from God. தேவனிடத்திலிருந்து எத்தனை ஜெபங்களை நீங்கள் செலுத்தினீர்கள் என்று அது முக்கியமல்ல. எது முக்கியம் என்றால் எவ்வளவு ஜெபங்கள் வாங்கப்பட்டது என்பது முக்கியமாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அநேகமாய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், முழங்கால் போட்டுட்டு ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு
எப்பவும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்டேன்னா என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஜெபம் பண்ணுகிறான். இந்த பக்கம் ஜெபத்தை அனுப்புகிறான், ஜெபத்தை அனுப்புகிறான், ஜெபத்தை அனுப்புகிறான். அவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது, அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, இருதயத்திலிருந்து ஆசை வருகிறது. ஜெபம் 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 அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. இவன் எப்ப டேஞ்சர் அப்படின்னா, பல மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறான் அதனால இவன் டேஞ்சர் அப்படி அர்த்தம் இல்ல. இவன் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறான் அதனால இவன் நல்லவன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. இவன் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறான், இவன் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுகிறான், டெய்லி ஜெபம் பண்ணுகிறான், இவன் சரியாக ஜெபம் பண்ணுகிறான் அதனால இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது முக்கியம் இல்ல. இவன் ஜெபிக்கிறதுனால டேஞ்சர் கிடையாது. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர், அது நமக்கு தெரியும். ஆனா கேட்கப்பட்ட ஜெபத்தினுடைய பதிலை இவன் வாங்கி மனசுல வச்சிருந்தானா அப்போ இவன் டேஞ்சரா மாறுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்ல தெரியுமா? நீங்க இங்க இருந்து சிக்ல மட்டும் தான் அனுப்பிட்டே இருக்கீங்க. அங்க இருந்து ஆன்சரை வாங்கி, அங்க இருந்து பதிலை வாங்கி உள்ளே லோட் பண்றதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கவில்லை. The moment you carry the answers of God, you are dangerous. ஹல்லேலூயா. எப்பொழுது பதில்களை சுமக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்துட்டார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நான் எல்லாரும் சொல்ல, நான் பதில்களை சுமக்கின்ற கிறிஸ்தவன். எல்லாம் சொல்லுங்க, நான் பதில்களை சுமக்கின்ற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இவன் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஒரு பதில் வாங்காத காட்டிலும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி 50 பதில் வாங்கினா இவன் வேற ஆளு. ஹல்லேலூயா. சோ ஜெபத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக உங்கள் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். இவன் ஏதாவது ஜெபிக்கிறவா இருக்கிறான், ஒரு காரியத்தை செய்கிறான், காரியத்தும் தோற்று போகிறது. தோற்று போனவன் இல்லாட்டி அவனுக்கு நோய் வந்துருது, இல்லாட்டி அவனுக்கு பாடு வந்துருது, பிசாசு ஏதாவது செய்கிறவர் ஏதாவது ஒரு காரியம் வந்துருது. வந்த உடனே திரும்பி எதை அடிப்பானா, நான் ஒழுங்கா ஜெபம் தான் பண்ணேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், ஏன் எனக்கு அப்படி நடக்குது? நான் ஒழுங்கான கோயிலுக்கு போனேன், ஏன் அப்படி நடக்குது? ஏன் அப்படி நடக்குது? ஏன் அப்படி நடக்குது? ஒரே ஆன்சர், நீ நல்லா ஜெபம் பண்ண மக்கா, ஆனா உனக்கு வந்து பதில் வாங்க உனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நீங்க பதில்களை சுமக்கின்ற பாத்திரமாய் மாற்றப்பட ஆரம்பித்தவுடன் ஆண்டவருடைய வாழ்க்கையின் எல்கைகளை மாற்ற ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஜெபங்கள் ஜெபிக்க அனுபவம் அதிகம் உள்ளதாய் அல்ல, பதில்களை வாங்குற அனுபவம் அதிகம் உள்ளதா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பழக்கங்கள் இருந்துச்சுன்னா கண்ண முன்னாலே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏனென்றால் நான் பதில்களை சுமக்கிறவன். ஹல்லேலூயா. ஒருவர் உங்க பிரச்சனையோடு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை லிஸ்ட் போய் என்ன நடந்துச்சு கேட்க மாட்டீங்க. பிரச்சனையோடு வரும் பொழுது உனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது பதிலை அவன் முன்பதாக வீசி இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நிற்கின்ற உக்கிரானத்துவத்தை சுமக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. It is not about praying, it's about receiving answers from your prayer. ஆண்டவர் பதில்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஜெபத்திலே பல வித்தியாசங்களும் பல காரியங்களும் இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் தாக்கப்படுகிறதுக்கு, கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்கள் பணிகள் திரள் எனக்கு என்னதுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்காலின் தகன பலிகளும் குளுத்த மிருகங்களும் தினமும் என அரோசிகமாய் இருக்கிறது. காளைகளையும் ஆட்டுக்குட்டிகள் கடக்களுடைய இரத்தத்தினால் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்பொழுது என் பிரகாரங்களில் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டியார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் எண்ணி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன் என்று சொல்லிவிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. கைகளை விரித்தாலும் கண்ணு வச்சு பார்க்க மாட்டேன், மிகுதியாய் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா உன்னுடைய கைகள் ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. கையை விரிச்சுமா, ரத்தத்தினாலே 2 கை வச்சுக்கோ, ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. நம்ம கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யும் போது நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் இப்படி சாதாரணமா நின்றுட்டு இருக்கிறேன். The moment I start my prayer, ஜெபிக்க ஆரம்பித்த நிலையிலிருந்து
ஜெபத்தை கேட்கிறார் என்று நம்முடைய எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. இவன் கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இவனை பார்க்கும் பொழுது இவன் வாயிலிருந்து வருகிற ஜெபத்தை பார்க்காமல் இவன் கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்களை மறைக்கிறார். ஏனென்றால் இவனுடைய ஜெபத்தின் சத்தத்தை காட்டிலும் இவனுடைய ஏற்கனவே செய்த அக்கிரமத்தின் சத்தம் அதிகமாய் கேட்கிறது. There are factors that are beyond your prayer. உங்களுடைய ஜெப நிலை ஆரம்பிக்கப்படும் பொழுது ஆரம்பிக்கல, ஜெபத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலையிலிருந்து ஜெபம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண, கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரமானவரே அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எல்லா கேமராவையும் ஆன் பண்ணி என் பிள்ளை வந்துட்டான் அந்த கேளு அப்படின்லாம் கிடையாது. ஜெபத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஜெப ஆரம்ப அன்புள்ள இயேசு சுவாமி அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த இடத்துல கர்த்தர் பார்க்க மாட்டார். அதுக்கு முன்பதாகவே இருக்கிற இடத்திலிருந்து பார்ப்பார். அந்த முன்னாடி வசனத்தை பாருங்களேன், அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம் அருவருப்பாய் இருக்கிறது. உன்னுடைய அக்கிரமம் எனக்கு முன்பதாக இருக்கிற 13ஆம் வசனம் நீங்கள் அக்கிரமத்தோடு நீங்கள் செய்கிறீர்கள். 11ஆம் வசனம் பலிகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய ஜெப நிலைக்கு முன்பதாகவே இருந்து ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் கர்த்தர் பதில் கொடுக்கல? கரங்களிலே ரத்தம் இருக்கிறது, கரங்களிலே ரத்தம் இருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அது அருவருப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஜெபிக்கிற ஆரம்ப நிலையை பார்க்கல, ஜெபிப்பதற்கு முன்பதாக இருக்கிற நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஜெபிக்க ஆரம்பித்தது ஜெபத்துல மேட்டர் இல்ல, ஜெபத்துல தப்பு இல்ல, ஜெபத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிதான் பேசுவாங்க. நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுல மேட்டர் இல்ல, ஜெபிக்க நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறதுல மேட்டர் இல்ல. ஆண்டவர் அதை கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய ஜெபம் பண்ற அனுபவம் இல்ல. ஜெபத்தினுடைய பதில்களை சுமக்கிறவன் நான் புத்திசாலி, ஜெபத்தினுடைய பதிலை சுமக்கிறவன் நான் அவன் புத்தியுள்ளவன், கர்த்தருடைய அக்கினியை சுமக்கிறவன், கர்த்தருடைய புதிய எல்கைக்குள்ளாக போகிறவன், கர்த்தருடைய கதவை திறக்கப்படும் பொழுது சரியாய் தன்னை பக்குவப்படுத்தி உள்ளே நேராக வைத்து உள்ளே செல்கிறவன். அப்படிப்பட்டவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே அவனுடைய நிலையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தை பார்க்கிறார், அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், அவனுடைய வாழ்க்கையுடைய தன்மைகளை பார்க்கிறார். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 24ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும்? யார் ஜெபம் செய்ய முடியும்? யார் கர்த்தரை முகமுகமாய் பார்க்க முடியும்? யார் கர்த்தரிடத்திலிருந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவனுக்கு தான் அந்த அனுபவம் கொடுக்கப்படுகிறது. 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். கைகளில் வாசிங்கள சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மசலனுமாய் இருந்து ஆத்துமாவை மாய்க்கு ஒப்பு கொடாமல் கபடாய் ஆணையிடாலும் இருக்கிறவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. என்ன ஜெபம் பண்ணா போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் கைகளில சுத்தம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடைய கரங்களிலே சுத்தம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது இருதயத்துல, அடுத்து 3வது ஆணையிடல, கபடை ஆணையிடாமல் இருக்கிறது. 3வது அனுபவம் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் இருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு முன்பதாக இருக்க ஆயத்தம் முக்கியமா இருக்கிறது. ஆயத்தம் முக்கியமா இருக்கிறது. இந்த அதிகாரம் ரொம்ப, இந்த சங்கீதம் ரொம்ப அழகான சங்கீதம். ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறான். யார் கர்த்தருடைய பர்வதத்துல ஏற முடியும்? ஒருத்தனை ஏற முடியாது. அவர் மலையின் மேல் இருக்கிறவர், அவர் சர்வ லோகத்தை படைத்தவர், உலகத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். சாதாரண ஆளு கிடையாது, பயங்கரமான ராஜா, ராஜாதி ராஜா. 3ஆம் வானம், 4ஆம் வானம், முதலைய எபிரேயர்களில் 7ஆம் வானம் வரைக்கும் சொல்லுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே நிரம்பி இருக்கிற சாதாரணமாய் பக்கத்திலே உள்ளே செல்ல முடியாது. அப்படி இருக்கிறவன் யார் உள்ளே செல்ல முடியும்? ஜெபம் வாயிலே ஜெபம் பண்ணுகிறவன் அல்ல, வாயிலே வசனிக்கிறவன் அல்ல, கைகளிலே, இருதயத்திலே, வாயிலே, சிந்தனையிலே முன்பதாக ஆயத்தமா இருக்கிறவன் ஜெபம் ஆரம்பிச்சோன்னு இடம் மாறிடும். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிறவனை பார்த்த உடனே ஆன்சர் எப்படி வருது பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். ஆன்சர் எப்படி வருது அப்படின்னா, இவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிறவனா இருக்கிறான். இது யார் அப்படின்னா,
விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடி இருக்கிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆன்சர் எப்படி வருது பாருங்களேன். ஏன் அவசரம்? ஒரு சேஞ்ச் நடக்குது. என்ன நடக்குன்னா, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்வுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வல்லமையின் பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். வாசல்களே கதவுகள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்க ஏற முயற்சி பண்றான். பதில் எப்படி வருதுன்னா, இவன் சரியா முன்னாடி ஆயத்தமா இருக்கிறதுனால அவர் இறங்கி வருகிறவரா இருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் தான் முயற்சி பண்ண ஆரம்பிக்கான். பதில் பேசுறதுக்கு, ஆரோட்ட பேசுறதுக்கு இவன் தான் ஆரம்பிக்கான். ஆனா என்ன நடக்குதுன்னா, கைகளில சுத்தம், இருதயத்துல மாசு இல்லாதவன், கபடாய் ஆணையாமல் ஆத்துமா சுத்தமா இருக்கிறவன். அப்படி இருந்த உடனே ஆண்டவரை கதவு திறந்து மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. It is not about what you pray, it is about the state of your prayer before you. ஜெபிப்பது முக்கியமல்ல, ஜெபிப்பதற்கு முன்பதாக இருக்கிற உங்களுடைய நிலை முக்கியம். நான் சொல்றது புரியுதா? நீங்க எதை செட் பண்ணணும்னா, எப்படி ஜெபத்தை மாத்தனா கர்த்தர் கேட்பாருன்னா அதை செட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதை செட் பண்ணுங்க. அது மேல இருந்து தானாவே வரும். Hallelujah. The algorithm of heaven will follow you. The heaven will come back at you. பரலோகம் உங்களை தேடி உங்களுக்கு பின்பதாக ஓடி வருகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பதில்கள் உங்களை பின்தொடர்த்தி, உங்களை தாக்கி, உங்கள் மேல் பதில்களை கொடுக்கிறதா இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வசையா இருக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பதில்களை தலையை சுமக்கிறதா இருக்கும். சும்மா போனாலே கதவுகள் திறக்கிறதா இருக்கும். ஏனென்றால் அவனுடைய இதயமும் சிந்தையும் ஆத்துமாவும் சகல விதங்களும் கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தமாய் சரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நாளிலே உடைய ஜெபத்துக்கு முன்பதாக இருக்கிற நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஜெபம் முக்கியமல்ல, ஜெபத்துக்கு முன்பதாக இருக்கிற நிலை முக்கியம் என்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை குறித்து இன்னும் ஆழமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 24ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். அதிலே ஒரு காரியத்தை நாம் புரிகிறோம். இந்த ஜெபத்துக்கு முன்பதாக இருக்கிற நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த புரிதல் நமக்கு தேவை. 3ஆம் வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், பர்வதத்தில் நிலைத்திருப்பான், ஒருவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதா? சுத்த மாசில்லாதவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துக்கு நான் ஒரு வார்த்தையை சப்ஸ்டிட்யூட் பண்ணுகிறேன், லொகேஷன் என்று நான் சொல்கிறேன். 3வது வசனம் ஆண்டவருடைய இடம், அது லொகேஷன். இட் இஸ் நாட் அபௌட் a location, it is about the position. 4வது வசனம் நிலைப்பாட்டை குறிக்கிறது. 5ஆம் வசனம் இடத்தை குறிக்கிறது. இது எந்த இடத்துல போய் ஜெபம்னா அது கேட்கும், அது முக்கியம் அல்ல. எப்படி ஜெபம் பண்ணா கேட்கும் அப்படிங்கிறது முக்கியம். கர்த்தர் முன்பதாக சரியான இடத்துல பொசிஷனாக சரியாக இருக்க வேண்டும். இந்த 4ஆம் வசனத்தை பாருங்கள். சுத்தம், அது ஒரு பொசிஷன். மாசு இல்லாதவன், அது ஒரு நிலை. அதுக்கப்புறம் மாயைக்கு ஒப்புக்கூடாதது, அது ஒரு நிலை. அப்படாய் ஆணையிடாதது, அது ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல, ஒரு இடத்துல நின்னுட்டு சரியான பொசிஷன்ல நம்மளை வைத்து, ஒரு சீட்ல, ஒரு உட்காருதல்ல சரியான இடத்துல உட்காரும் பொழுது நாம் மேலே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் பதில்களை மேலே இருந்து கீழே கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் இன்னும் கொஞ்சம் புரிய போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு வசனம் வாசிக்க போகிறேன். யாரு இந்த ஜெபத்தை பண்றா, எந்த நிலையிலிருந்து அந்த ஜெபத்தை பண்றா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிலையிலிருந்து பண்ண வேண்டும். துன்மார்க்கன் அப்படி ஒரு நிலை, சன்மார்க்கன் அது ஒரு நிலை, நீதிமான் அது ஒரு நிலை, நான் ஒரு எங்க அப்பாக்கு பிள்ளை நான் அது ஒரு நிலை, நான் ஒரு ப்ரொஃபசர் அது ஒரு நிலை, என்னுடைய மனைவி நான் ஒரு கணவன் அது ஒரு நிலை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு தகப்பன் அது ஒரு நிலை, என்னுடைய அப்பாக்கு நான் ஒரு குழந்தை அது ஒரு நிலை. பொசிஷன், 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 பொசிஷன். லொகேஷன் வேற, பொசிஷன் வேற, நிலை வேற. இப்பொழுது ஒரு ஜெபத்தை வாசிக்க போகிறோம். இந்த ஜெபத்துல எந்த பொசிஷன்ல யார் ஜெபம் பண்றான்னு நீங்க தான் பார்த்து சொல்ல போகிறீங்க. நம்மளுக்கு தெரிந்த ஒரு வசனங்கள் தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலம் இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே சர்ற அடிச்சுட்டு கீழே வரைக்கும் முடிச்சிடும். அது வாயில வருதோ வரலையோ கூட தெரியாது. வாயில கடைசி வரைக்கும் ஆமேன் வரைக்கும் வந்துடும். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எல்லாத்தையும் சொல்லிடும். சரி, இது யாரு ஜெபம் பண்றா? எந்த இடத்துல இருந்து யாரு ஜெபம் பண்றா?
சீஷர்கள் சொல்றீங்க, இயேசு சொன்னாங்க, அப்படிலாம் சொல்றீங்க. உங்களை வச்சு சொல்லுங்க, யார் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண முடியும்? முதல்ல போட்டு பாருங்க, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, 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 பிதாவே அப்படின்னா யாரு ஜெபம் பண்ணும்? குமாரன். Hallelujah. Unless you position yourself in a place called son, you cannot call himself as the father. ஒருவன் குமாரன் என்கிற இடத்திலே தன்னை நிர்ணயப்படுத்தி நிறுத்தி கொண்டு இல்லாமல் இந்த வார்த்தைகளை சொல்ல அது கேட்கப்படாது. அதுக்கு முன்பதாக குமாரங்கள் இடத்துல நின்றுட்டு பரமலோகங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னா ஜெபம் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக முதல்ல உங்க சரியா எடுத்து ஒரு இடத்துல பிடித்து நிறுத்தி அதுல உட்கார்ந்துரு, அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா சடக்கு படக்கு போயிட்டு ஜெபத்தை ஆரம்பிக்க கூடாது. நம்ம அப்படிதான் பழகிட்டோம். ஜெபம் பண்ண உடனே கண்ண மட்டும் அப்படியே உடனே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆமேன் போடுறோம். அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் ஒண்ணு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஜெபிக்கிறதுக்கு சடப்படலாம் போய் ஜெபிக்காதீங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக வெயிட், ஸ்டே, put yourself in the right position. சரியான நிலையில நின்று கொண்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இப்ப பரமண்டல எங்கள் பிதாவேனா நீங்க எங்க இருந்து நீங்க ஜெபம் பண்ணணும்? குமாரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருந்து இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கணும். சரியாக ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது சில வார்த்தைகளை செய்ய வேண்டும். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பா. இந்த அனுபவம் எப்படி இருக்கும்? கீழே உள்ள வசனங்களை வாசிட்டு நான் 6ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். 7ஆம் வசனம் பாருங்கள். அன்றைய நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்நாளைகளை போல வீண் வார்த்தைகளை அளமாதீங்கள். இதான் பண்றோம், வாசனம் அதான் பண்றோம். ஆண்டவரே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆமென். இயேசுவை ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நல்ல சொம்மனே பதில் கொடுக்கல, நல்ல சொம்மனே பதிலே கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் அடிச்சு தள்ளிட்டாலும் நல்ல எவ்வளவு நேரம் ஜோமன தெரியுமா? காதை கேட்க மாட்டேங்க. நம்ம என்ன ஜோமனோம்? அஞ்ஞானிகள் வாய்கள்ல வசனத்தை அலம்பணும். இதை நம்ம வாசித்த பிறகும் அந்த நிலையில நின்றுதான் ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களில் ஜெபம் மாற போகிறது. Because your position in prayer is very important than your prayer. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிற உங்களுடைய நிலை ஜெபத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களை வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்? உங்க வீட்டுல தீர்னு உங்க வீட்டுல வாசனை எட்டி பாக்குறேன், தீர்னு உங்க வீட்டுக்குள்ள வரேன். நீங்க அப்படி வந்த உடனே முதல்ல வந்துட்டானே அப்படின்னு ஒரு திட்டு, ஒரு சத்தம் சொல்லி கொள்ள வந்துட்டான் பாரு அப்படின்னு ஒரு திட்டு விட்டுட்டு இப்படி சுத்தி பாப்பீங்க. அந்த மிடில் ரூம்ல அவ்வளவு குப்பையா இருக்கும். அது வரைக்கும் சுகந்த வாசனையே பக்கத்துல எல்லா அழுக்கும் இருக்கும். அப்பதான் எல்லா குப்பை காபி டைம்ல எவன் இங்க போட்டான், எவன் போட்டா சரட்டுன்னு ஒரு நிமிஷத்துல எடுத்து ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு வாங்க 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 அப்படி பண்ணும். வந்து உட்கார வச்சிரும். உட்கார வச்சுட்டு என்ன நீங்க எங்க உட்கார வைப்பீங்க? கிச்சன்ல உட்கார வைப்பீங்க? வாய்ப்பே கிடையாது. அது மிடில் ரூம்ல தான் உட்கார்ந்துருக்கணும். நாங்க அதுக்கு தாண்டிலாம் வந்துடக்கூடாது. அங்கதான் உட்கார்ந்துருக்கணும். அப்புறம் நாங்க இப்படி பார்த்துட்டே இருக்கணும். இந்த போட்டோ யாரு, நல்லா இருக்க, ஓ நீங்களா அப்படின்னு அப்படி கேட்டுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் ஏதாவது வந்துட்டுனா டாபிக் ஃபுல்லா நாயா போயிடும். இந்த நாய் நல்லா இருக்கா, எப்ப வாங்கினீங்க அப்படின்னு நாய் டாபிக் போயிடும். ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏச்சலாம் அப்படின்னு அந்த பிள்ளைய ஒரு கிள்ளி விட்டு அதுக்கு பேர் என்ன, எப்ப பிறந்துச்சு, வயசு என்ன அப்படின்னு அப்படி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டாங்க கழிச்சு ஒரு டைம் பார்ப்பீங்க. டைம் பார்த்து ஒன்று தட்டு தூக்கிட்டு வருவீங்க. அந்த தட்டுல மிக்சர் இருக்கும், அப்படி வாழைப்பழம் இருக்கும், ஏதாவது வழியே இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் டீ எல்லாத்தையும் குடிப்பீங்க. சாப்பிட்டு போங்களேன் அப்படின்றீங்க. அங்க உள்ள அங்க சோறை வெந்திருக்காது. நான் கண்டிப்பா நோன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும். அதனால தைரியமா சொல்லுவீங்க, சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் வேண்டாம் நான் சொல்லி ஆகணும். டீயும் மிக்சரும் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் காத்துட்டு இருக்கணும். எதுக்குன்னா போயிட்டு வரேன்னு சீக்கிரம் சொல்லல அப்படின்னு நீங்க அங்க இருந்து காத்துட்டு இருப்பீங்க. நீங்க அங்க இருந்து போல அப்படின்னு சொல்ல முடியாது, நாங்களா சொல்லணும் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஒரு ட்ரிக் சொல்றேன், எப்படி தெரியுமா ஈஸியா கிளம்பணும்? 2 பேர் இருந்தீங்கன்னா ஈஸியா கிளம்பிடலாம். எப்படி தெரியுமா? அவனை பார்த்து போமா அப்படின்னு சொன்னா அப்படி நைஸ் ஈஸியா கிளம்பிடலாம். ஒத்த ஆளா இருந்தா எப்படி தெரியுமா கிளம்பலாம்? நைஸா வாட்ச் பாப், ஒரு அடி அடிச்சுட்டு டைம் ஆயிடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பு. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வரும். இப்ப நான் பாட்டு உங்க வீட்டுக்குள்ள நேரா கிச்சனுக்கும் நேரா பெட்ரூமுக்கும் நேரா உங்களுடைய உள்ள அறைகளுக்கும் நான் சென்றேன்னா என்ன ஏத்துக்குவீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதே நான் எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தகப்பனே நான் கிச்சனுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நான் என்னுடைய வீட்டு முன்னாடி பெட்ரூம்ல நின்றுட்டு தகப்பனே என் தாயாரு எப்படியாவது தாயே எப்படியாவது என்னுடைய பெட்ரூம்குள்ள உள்ளே செல்றதுக்கு அனுமதி தாருங்கள் எல்லாம் கிடையாது. என் வீடு, நான் எப்படியும் போவேன். அது என் பைக்கு, நான் எப்படி ஓட்டுவேன். ஏன்? நான் குமாரன். ஏன் உங்க வீட்டுக்குள்ள நான் உள்ள வரல? நான் உங்களுடைய குமாரன் கிடையாது. The position changes everything. புரியுதா?
ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எப்பவுமே பிச்சைக்கார மாதிரியே போறது. ஆண்டவரே ஏதாவது பிச்சை போடுங்க, ஆண்டவரே ஏதாவது கொஞ்சம் பிச்சை போடுங்க ஆண்டவரே. தட் இஸ் த பிரேயர். தட் இஸ் த பிரேயர். பொசிஷனிங் இஸ் தேர். கர்த்தருக்கு முன்பதாக சரியான இடத்துல உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது ஜெபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்கள். அதிக வசனிப்பாலே ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இந்த தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பரண்டிலே பிதாவேன்னு ஆரம்பிக்கிறது. இப்ப 6ஆம் வசனத்தை சொல்லுகிறேன். இதை நம்ம எப்படி புரியும் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி லாக் பண்ணிட்டு ஜெபம் பண்ணோம்னா, நம்ம ஒரு வீடு இருக்குது, வீட்டை திறந்து கதவை திறந்து கதவுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஜெபம் பண்றோம். நம்ம நார்மலா நம்ம பிரெயின்ல யோசிக்கிறது. நீங்க உடனே யோசிப்பீங்க, எனக்கு தனியார இல்ல, அன்று மட்டும் எனக்கு தனி ரூம் கொடுத்துருந்தா நான் என்னமா ஜெபம் பண்ணிருப்பேன் அப்படின்னு அப்படி ஒரு டயலாக் வேற அப்படி வேற விட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படி அர்த்தம் இல்ல. நான் ஒன்று வேறு வகையாய் கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுடைய நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்களுடைய கதவுகளை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதாவை நோக்கி குமாரனாக பொசிஷன் செய்யுங்கள். குமாரனாக உள்ள நின்று கொண்டிருங்கள். அந்த இடத்திலே பார்க்கிற உங்கள் பிதா வாயில் வருகிற வார்த்தையினாலே அல்ல, நீங்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த ஸ்நானத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு பல் கொடுக்கிறாரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இருதயத்துல வர வேண்டிய பயங்கரமான சூடு என்ன அப்படின்னா 8ஆம் வசனம். இது வரல அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கவே செய்யாதீங்க, எப்பவுமே பண்ணாதீங்க. 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 8ஆம் வசனம் என்ன வசனம் வாசிங்களா எல்லாரும் சத்தமாய். அவர்களை போல நீங்கள் செய்யாதீங்க. என்ன செய்யணுமா? நீங்க உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். Unless you move into this conscience, you can never pray. இந்த மன ஓட்டத்துக்குள்ளாக இந்த மன என்ன வடிவங்களுக்குள்ளாக உள்ளே செல்லணும். என்ன சொல்லணும்? அந்த மன என்ன வடிவம் என்ன போட்டிருக்குது பாருங்க. பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே அவர் பதில் கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நின்று ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கணும். நான் இங்க நிக்கிறது அவருக்கு தெரியும், நான் என்ன வேண்டிக் கொள்ள போகிறேன்னு அவருக்கு தெரியும், நான் பேசுறதுக்கு முன்பதாகவே என் வாய் சொல் பிறவாதுக்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறார், என் யோசனைகளை அறிந்திருக்கிறார், என் எல்கைகள் அறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறாருங்கிற கன்ஃபர்மேஷன் ஹார்ட்ல ஃபார்ம் ஆன பிறகு பரமன்ல இருக்கிற எங்கள் பிதாவேன்னு வாயை தந்து பாருங்க, எண்ணங்களும் வாழ்க்கையும் கர்த்தருடைய பதில்களும் மாற்றப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சரியாய் ஒரு இடத்திலே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரியான பொசிஷன்ல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய வசனிப்புக்கு முன்பதாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்புள்ள இயேசுவான ஆரம்பிக்கிறது முன்பதாக ஒரு இடத்துல நிற்க வேண்டும், ஒரு பகுதியில நிற்க வேண்டும், ஒரு இடத்துல நிற்க வேண்டும். இதை குறித்து இன்னும் ஆழமாய் ஒரு வார்த்தை நான் சொல்லி உங்களிடத்திலிருந்து நான் கடந்து போல விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன் என்றால் ஒரு நிலை வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பொசிஷன்ல ஒரு இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும் என்றால், குமாரன் என்கிற ஒரு சீட்டுல ஒரு பொசிஷன்ல சரியாய் உட்கார்ந்திருந்து கண்களை மூடி கதவுகளை மூடி அந்தரகத்திலே பார்க்க பிதாவை நோக்கி பார்க்கிற அனுபவம் உள்ளவர்களாய் you have to be seated before you pray. நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. சும்மா அப்படியே இருந்துட்டு இருக்க கூடாது. சும்மா உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் மாற்றி இருக்கிறது போல இருக்கக்கூடாது, அலம்பிட்டு இருக்கக்கூடாது. you have to be seated. அமர்ந்திருந்த பிறகு ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். அமர்ந்திருந்து சரியான பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு அப்பா பிதாவே கூப்பிடுகிற சக்தி இல்லைன்னா முதல்ல அப்பா பிதாவே கூப்பிடுகிற சக்தியை முதல்ல வாங்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அவரை யார் என்று பார்க்கிறீர்கள்? கர்த்தாவே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கீழே வேற ஒரு மோட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனே என்று பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு மோட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்திருந்து பேசுகிற ஒரு இடம் ஒன்று முக்கியமா இருக்கிறது. உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு இடம் முக்கியமா இருக்கிறது. இதற்கு இன்னொரு பெயர் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். சில காரியங்கள் மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன், ஆழமாய் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் ஆவியானவரோடு ஜெபம் செய்து இன்னும் அதிகமாக அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே கை வச்சுட்டு திருப்பி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னொரு கையை வச்சுக்கோங்க.
பக்கம் எண் 207. முதல்ல 207 1ஆம் அதிகாரத்துல கை வச்சுக்கோங்க. 226 226 இன்னொரு கரத்தை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 245ஆம் பக்கம். இந்த 3 இடத்தையும் உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் தன்னுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் நீங்க ஃபுல்லாவே பார்க்கணும். உங்களுடைய எக்ஸாம்பிள் தான் 3 இடம் காமிக்கிறேன். பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாத்திலும் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு கோட்டி பவுல் அல்ல, லூஸ் பவுல் அல்ல, தன் யார் என்று தெரியாத ஒரு பவுல் அல்ல. நான் சும்மா எழுதுகிறேன் அப்படி சொல்லுகிற பவுல் அடிச்சு பொசிஷன் பேசுறோம்ல இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. யாரு பாருங்க, சும்மால இயேசு கிறிஸ்துவின் பவுல். அடுத்து அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் பவுல். தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் பவுல். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாங்க. 1 கொரிந்தியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட பவுல். He knows who he is. தான் யார் என்று அவருக்கு தெரியும். யாரா சித்தத்தினாலே அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். அடுத்து 1 கொரிந்தியர் 2 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய பவுல். The position, the name, calling is very important before you do anything for God. நீங்கள் நிற்க வேண்டிய இடமும் இந்த பொசிஷன் சொன்னேன். லொகேஷன் கிடையாது, பொசிஷன். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இப்ப பொசிஷன்ல மேல ஒண்ணு சுமந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒண்ணு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு பெயர் என்னன்னா நேம். பெயர் என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும். ஒரு பெயர் என்று எழுதப்பட்டிருக்கும். குமாரன் அப்படிங்கிற ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கும். இல்ல அந்த சேர வேற ஒரு பெயர் கொடுக்கிறேன், குமாரன் அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கிறேன். நான் இப்போ உட்கார போறேன். உட்காரும் போது நான் குமாரன் இல்ல அப்படின்னா டக்குன்னு என்ன தூக்கி அடிச்சிடும். ஏன்னா நான் குமாரங்கிற என்ன அளவுல உட்கார்ந்தாதான் இதுல நான் உட்கார முடியும். ஒருவேளை இதுக்கு அப்போஸ்தலன் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தனைகளும் நான் அப்போஸ்தலனா இல்லாத பட்சத்தில் நாங்க உட்கார முடியாது. உடனே என்ன தூக்கி அடிச்சிடும். நம்ம சர்ச்சிலே இருக்கிற பெரிய சேர் என்னதுன்னா அந்த சேர். அந்த சேர்ல யாரும் உட்கார முடியாது. தெரியுமா? அது இந்த சேர்ல யாரும் உட்கார முடியாது. யார் உட்காரலாம் அப்படின்னா பிஷப் மட்டும் தான் உட்கார முடியும். அந்த சேர்ல வேற யாரும் உட்கார முடியாது. இப்ப நான் உட்காரணும்னா யார் உட்கார முடியும்னா அந்த பொசிஷன், அந்த இடத்துல தகுதியா இருக்கிற அந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் அதுல உட்கார முடியும். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல உட்கார்ந்து பேச முடியும். இப்பொழுது பவுல் சொல்லுகிறான், நான் யார் அப்படின்னா நான் அப்போஸ்தலனா யாருன்னு எனக்கு தெரியல, சும்மா சொன்னாங்க ஆண்டவர், அதனால சும்மா மனசு வச்சிருக்கேன் அப்போஸ்தலன். அப்படிலாம் இல்ல. நான் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தரா தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன். காலிங், அழைப்பு, ஃப்ரேம்வொர்க், அழைப்பு அப்படிங்கிற ஒரு இடத்தை நின்று கொண்டிருந்து தேவனை நோக்கி பேச ஆரம்பிக்கிற ஒரு இடம் தான் ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறாரா அப்படின்னு நான் ஒண்ணு கேட்டேன்னா ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுடைய அழைப்பு வசனம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டானா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும்னா ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணணும். அந்த இடத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. என்னன்னா உங்க அழைப்பினுடைய பெயர். The starting position of your calling. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு இடம் என்னவென்று தெரியல அப்படின்னு தெரிஞ்சுனீங்கன்னா நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய நிலைப்பாடு நிறைய வேதகமத்துல இருக்குது. ஒரே ஒரு வசனம் மட்டும் காமிக்கிறேன், நேரம் இல்லாத அதனால நான் அந்த ஒரு இடத்தோட நின்று கொள்ளுகிறேன். The position is very important. The calling is very important. The name that you create before prayer is very important. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் உருவாக்க வேண்டிய பெயர் ஒன்று இருக்கிறது. அந்த பெயர் உருவாக்காத பட்சத்தில் நீங்கள் தேவனை நோக்கி என்ன ஜெபம் பண்ணாலும் பதில் கிடைக்காது. ஆண்டவர்ட்ட இருந்து பதில் கிடைக்கும்னா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும்னா பதில் வாங்குறதுக்கு கீழே ஒரு வாய்க்கா வெட்டி வச்சிருக்கணும். பதிலை வாங்குவதற்கு ஒரு திட்டம் என்ற இருதயத்திலே வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த கெப்பாசிட்டியும் அந்த பதில் வாங்குறதுக்கான திறனும் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லாத பட்சத்தில் கர்த்தர் எத்தனை பதில் கொடுத்தாலும் என்னை விட்டு கடந்து போயிட்டே இருக்கு. அது வாங்குறதுக்கான பதில் இருக்காது. ஒரு இடத்தை வாசிப்போம். ஆண்டவர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம். வேதாகமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லா சின்ன பிள்ளைகள், பெரிய ஆட்கள் எல்லாரும் எடுத்துக்கோங்க. உங்கள் குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பக்கம் எண் 318 எடுத்துக்கோ. பக்கம் எண் 318 புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பக்கம் எண் 318. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். உங்களுடைய இடம் சொல்லப்பட்டுகிறது. எல்லாரும் வாசிங்களா சத்தமா. நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜமாயும் இருக்க போகிறீர்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. முன்னே ஜனமா இல்ல, இப்போ ஜனமா இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறாதவர்கள் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. அப்ப எப்படி ஆரம்பிக்கணும்? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நான் யார் தெரியுமா? நான் இரக்கம் பெற்றவன். நான் இறக்கப்பட்டேன். நான் ஒரு இறக்க தாங்க அப்படிலாம் ஜெபம் கிடையாது. முன்னாடி நின்றுணும், ஒரு இடத்துல நின்றுணும். நான் யாருங்களா? இறக்கம் பெற்றவன். கண்ணை மூடி, உங்களுடைய அறை வீட்டை மூடி, சாவிய பூட்டி உள்ள எழுதுங்க. நான் இரக்கம் பெற்றவன். அத ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நேரடியா ஜெபம் பண்ண போகாதீங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரம் அதுக்கு முன்னாடி ஆயத்தப்பட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அது முன்னாடி ஆயத்தப்படுங்க. எப்படி ஆயத்தப்படணும்? ப்ரிப்பேர், ஆயத்தப்படணும். அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தப்படுற மாதிரி, தீவெட்டி எரிய வச்சுட்டு உள்ள போற மாதிரி. தீவெட்டி எரிஞ்சாதான் கதவு திறக்கும். தீவெட்டி எரிய வைக்கணும்னா கரெக்டான பொசிஷன் இருக்கணும். நான் இரக்கம் பெற்றவன். முன்னே அவரிடத்துல இல்ல, இப்போ அவரிடத்துல இருக்கிறேன். உள்ள போகும்போது ஆண்டவரே நான் பாவி. அது ஒரு காலத்துல பாவி. இப்ப நீங்க பாவி இல்ல, நீதிமான். ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம். முன்னே பழைய மனுஷன் இயேசுவோடனே சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கின்றது. பழைய மனுஷன் யார் தெரியுமா? என்னோட கரண்ட் பொசிஷன். இது என்னுடைய கரண்ட் பொசிஷன். என்னோட கரண்ட் பொசிஷன் ஆர்டர் பார்க்கும்போது பழைய மனுஷன் சொல்லுவார். இந்த பழைய மனுஷன், பாவத்துக்குரிய மனுஷன் அடிச்சு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் யார் தெரியுமா? நீதிமான். ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பிக்க முன்னாடி எப்படி ஆரம்பிக்கணும்? ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டான் அப்படி இல்ல. ஆண்டவரே மன்னிக்கப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவன். பாவத்துல இருந்த மன்னிக்கப்பட்டவன், முற்காலத்துல செஞ்ச மன்னிக்கப்பட்டவன். அப்படி பொசிஷன் பண்ணி ஒரு இடத்துல லான்ச் ஆகி கீழே நின்று நீதிமான் ஜெபம் பண்ணுகிறேன், இரக்கம் பெற்றவன் ஜனமும் பண்ணுகிறேன். அதுக்கப்புறம் அந்த காலத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வெளிக்கொண்டு வந்த உங்களை நீங்க யாரா தெரிந்து கொள்ளப்பட்ட சரி. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்படுகிறதுக்காக காத்திருக்கிறவன் அல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாரும் வாய்களை சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாபத்துக்காக நிர்ணயிக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய சந்ததியாக நிர்ணயிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அடுத்து முக்கியமான வார்த்தை, priest king priest. இது குறித்து பேசினா பல மணி நேரம் பேசுறேன். king priest, the position of king priest. ஒரு இடம் ஒண்ணு இருக்குது, king priestங்கிற ஒரு பொசிஷன். அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்து மட்டும் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது வேற மாதிரி. இந்த king priest உடைய பொசிஷனுக்கு பிளாக் சைட் அடுத்த பகுதி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வேற மாதிரி புரியும் நினைக்கிறேன். பார்வோனுடைய சிங்காசனம் இருக்குது தெரியும் உங்களுக்கு. பார்வோனை தூதர்களுடைய பார்வையின்படி எப்படி பார்ப்பாங்கன்னா கிங் பிரிஸ்ட்னு பார்ப்பாங்க. அவன் ஒரு கிங் பிரிஸ்ட். அவன் ஒரு கடவுளும் மனிதனும் இதுல கலவையாக அவனை பார்ப்பார்கள். இப்போ அதை அப்படி மறந்துருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை மெல்கிசேதேக்கின் முறையின்படி கிங் பிரிஸ்ட்ங்கிற ஒரு பொசிஷன் உட்கார வச்சு உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், உங்களை பிரித்தெடுத்தவராய், பரிசுத்தமாகினவராய், குற்றமற்றவனாய் உங்களை வைத்திருந்து உங்களை அவருடைய ஆவியினாலே நிரப்பி அப்பா பிதாவே கூப்பிடுகிற புதிர சுவகார ஆவியை கொடுத்து அப்பான் கூப்பிடுகிறதுக்கு முன்னாடி உங்களை இடத்தை வைத்து அப்பனு கூடும் பொழுது உடனே பதில் கொடுக்கிறவராய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The position, the name, framing a space before prayer. ஜெபத்துக்கு முன்பதாக ஒரு இடத்தை உருவாக்கிடணும், ஒரு மவுண்டனை உருவாக்கிடணும், ஒரு இடத்தை உருவாக்கிடணும், ஒரு பெயரை உருவாக்கி இருக்கணும். நான் ஜெபம் பண்ண போகிறவன் சாதாரண ஜெபம் பண்ண போகிறவன் அல்ல, அழைக்கப்பட்டவன் ஜெபம் பண்ண போகிறவன். நான் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறேன், சாதாரண மனிதன் ஜெபம் பண்ண போகிறது இல்லை. இப்பொழுது ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறவன் ஜெபம் பண்ண போகிறவன். நான் சாதாரணமா இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறவன் அல்ல, பரிசுத்த ஜாதியாய் நின்று கொண்டு பரிசுத்த ஜாதியாய் நான் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறவன். இப்பொழுது நான் சாதாரணமான ஜெபம் பண்ண போகிறவன் அல்ல,
சொந்த ஜனமாய் நின்று ஜெபம் பண்ண போகிறவன். நான் இப்பொழுது சாதாரணமாய் ஜெபிக்கிறவன் அல்ல, அவருடைய இறக்கம் பெற்றவனாய் நின்று கொண்டு ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை தான் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கு. எடுத்து 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 நிப்பாட்டி நிறுத்தி நிறுத்தி உடைய ஜெப வாழ்க்கைக்கு முன்னாடி நிறுத்தி 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 கட்டமைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, பதில்களை வாங்குறவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை உங்களுக்கு உருவாக்குறவராய் இருப்பார். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் நடக்கும். ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Prayer is not heard, prayer is seen. ஜெபம் என்பது கேட்கப்படுகிறது அல்ல, ஜெபம் என்பது பார்க்கப்படுகிறது. கையை தூக்கும் போது கையில ரத்தம் இருந்தா ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. துன்மார்க்கன் வாயிலிருந்து இருக்கிற ஜெபங்கள் அருவருப்பா இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறதுக்கு முன்னதாக பார்க்கிறவராக இருக்கிறார். வாயில் வசனிக்கிறதுக்கு முன்னதாகவே, வேண்டுகிறதுக்கு முன்பதாகவே பதில் கிடைக்குன்னு தெரிஞ்சுட்டு உடன் நிக்கிறவனுடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கு. Prayer is not heard, prayer is seen. இது என்ன அலைகளுக்குள்ளாக வாங்க, உடைய ஜெபம் வேறு விதமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய முறையின்படி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அநேக காரியங்கள் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்குது, ஹிடன் வீடியோஸ் இருக்குது, மறைக்கப்பட்ட வீடியோஸ் இருக்குது. என்ன சில கருத்துக்கள் வெளியே சொல்ல முடியாது. ஆகவே மறைக்கப்பட்டு கர்த்தரை தேர்ந்தெடுத்தவர்களும் கர்த்தருக்காக ஆயத்தமாயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அந்த காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இன்னும் நீங்கள் இது குறித்து அதிகமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அந்த இமெயில் ஐடியிலோ உங்களுடைய யூடியூப்லயோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆயத்தமாய் உங்களுடைய இருதயங்களிலே நான் உங்களுக்கு சில காரியங்களை போட்டுகிறேன். புதிய வருடம் தொடங்குறதுக்கு முன்பதாக உங்களுடைய தீவெட்டிகள் எரிகிறதாகவும், உங்களுடைய எண்ணெய் அதிகமானதாகவும், சரியான இடத்துல நிலைப்பட்டு நிற்கிறதாகவும் அவைகள் இருக்க வேண்டும். ஜெபிக்கும்படியாக நாம் யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இப்போது உங்களை பார்க்க வந்தால், கர்த்தர் விரும்புகிற மாதிரி நீங்கள் இருப்பீர்களா? Are you in an exact state that God has asked you to be? எப்பொழுதுமே இயேசு உங்களை பார்த்து பக்கத்துல வரும்பொழுது ஒரு பதிலோடு தான் வருவார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறவராய் வருவார். இப்பொழுது இந்த நொடியில இயேசு உங்கள் முன்பாக நின்று அந்த வார்த்தை சொல்லுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் இருக்கிறதா? உங்களுடைய ஆவியிலே பக்குவம் இருக்கிறதா? உங்களுடைய ஆத்துமா கபடற்றதாய், கரங்கள் சுத்தமுள்ளதாய், இயேசுவின் ரத்தத்தினாலே தோற்றவர்களாய் இருக்கிறீர்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல, anything that you do inside the prayer life is accepted, anything that you do outside the prayer life is rejected. ஜெப வாழ்க்கைக்கு உள்ளாக இருந்து நீங்கள் ஏற்கிறது மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். வெளியே இருந்து செயல்படுத்துகிற எந்த விஷயமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எவ்வளவு பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நீ அபிஷேகம் வாங்கவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக உன்னதமாக நீ பயன்படுத்தப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, what is your state now? இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? ஜெப வாழ்க்கை, ஜெபத்தின் எல்லைகளுக்கு உள்ளாக உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய அபிஷேகமும் உன்னுடைய காரியங்களும் இருக்கிறதா? If you stay outside, you die. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்கள், ஆலயத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்கள், ஜெபத்துக்கு உள்ளாக இருக்குதா வெளியே இருக்குது? ஆலயத்தின் வைராக்கியம் அநேகருக்கு உண்டு, முக்கியமாக நம்முடைய தரிசனங்களில் அதிகம் உண்டு. Is it within the rubrics of prayer life? ஜெப வாழ்க்கை எல்கைகளுக்கு உள்ளாக இருக்கிறீர்களா? ஆசாரியர்களை குறித்து ஈஸியா பேசிடுவோம், மேல் இடத்துல இருக்கிறவங்க குறித்து ஈஸியா பேசிடுவோம். What about us? What? சட்டியில ஒண்ணு இல்ல, but we talk like anything. Position yourself. சரியான இடத்துல வை, சரியான இடத்துல வை. ஜெபிப்பதற்கு முன்பதாக இருக்கிற நிலை மிகவும் முக்கியமானது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வருடத்தின் கடைசி இடத்துல வந்திருக்கிறேன், ஒழுங்கா ஜெபிக்கல ஆண்டவரே, ஒழுங்கா வேதம் வாசிக்கல, கிறிஸ்தவன் சொல்றதுக்கு என் அருகதையே இல்லை ஆண்டவரே. சும்மா பேர் கிறிஸ்தவன் தான், மொபைல் பாக்குற கிறிஸ்தவன், சும்மா அப்படியே மொபைல் பார்த்துக்கிட்டே சுத்திட்டு வருவேன், அவ்வளவுதான் நானு. எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவன், அதனால நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கணும்னா என்னன்னே தெரியாது, சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறார், உன்னை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறார் மகனே, உன்னை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறார் மகளே. Repent and turn towards God. தேவனை நோக்கி திரும்புகிற நேரம் இது.
கர்த்தரை நோக்கி வைராக்கியமாய் திரும்புகிற நேரம் இது. 2026 எல்லா நாட்களும் நான் ஜெபிப்பேன். ஜெபிப்பதற்கு முன்பதாக என்னை சரியாக வைத்து நான் ஜெபிப்பேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயத்தப்படுங்க. வேத வசனங்களை வாசித்து அந்த இடத்துல வைத்து அந்த இடத்தை நீங்க ஃப்ரேம் பண்ணி ஒரு சேர் போட்டு சேர் மாதிரி உருவாக்கி ஒரு மவுண்டைன் ஒரு மலை மாதிரி உருவாக்கி இந்த மலையின் மேல நின்று கவர்மெண்ட் பொசிஷன்ல நின்னுட்டு ஜெபிக்க ஆரம்பி. பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னா சாதாரண மனிதன் பார்க்க முடியாது. இந்த கேடர்ல இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். IAS ஆபீசர்ஸ் இல்லாட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் பார்க்க முடியும். சீஃப் மினிஸ்டர்ங்கிற பதவியில் இருக்கிறவங்க மாத்திரம் தான் உள்ளே போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்க முடியும். Unless you move into certain cadres, you can never enter into the realms of God. தேவனுடைய உக்கிரானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சில நிலைப்பாடுகள் அடிப்படையாய் இருதயத்தில் கட்டமைக்கப்படுகிற நிலைப்பாடுகள், பரிசுத்தம் உள்ளவன், குற்றமற்றவன், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன், chosen, separated, anointed, அதே மாதிரி கட்டமைப்புகள் தேவை. அழைப்பு, உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டது? பவுல் அப்போஸ்தலன் பிரகடனம் பண்ணி முதல் வார்த்தையா பிரகடனம் பண்ணி அதுக்கு பிறகுதான் செய்தி எழுதுவான். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி எழுத முடியுமா? கர்த்தருடைய மகிமையின் போர்வையிலே போர்த்தப்பட்டவர்கள் நீங்க. உங்களுக்காக வெளிச்சம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. உடைய சத்துருக்கள் வந்தால் 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். They cannot stand before your presence. Your presence carries the glory of God. உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய மகிமையை சுமக்கின்றது. நீங்கள் கர்த்தருடைய தாபரமாய் இருக்கிறீர்கள். அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் சுகம் உண்டாக போகிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் பலன் உண்டாக போகிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தருடைய செய்கையை சொல்லி இருக்கிற சந்ததியா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தர் உங்களை ராஜரீகமாய் அவருடைய ஆசாரிய கூட்டமாய் உயர்த்தி வைத்து சகல நன்மைகளையும் சகல கிருபைகளையும் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்தி உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து பழுகி பெருக செய்து உங்களுடைய சகல நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி உங்களை மகாபெரிய சேனையாய் மாற்றி சம்பூரணங்களாலும் பருபூரணங்களாலும் கண்மலையின் தேனினாலும் கர்த்தருக்கு மகிமையாய் பயப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை கொடுத்து எந்த கண்கள் பார்க்காதவைகளும் எந்த காதுகள் கேட்காதவைகளும் எவனுடைய இருதயத்திலும் ஏறாதவைகளுமாய் இருக்கிற காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சாபம் ஒன்று பெறாது. சாபம் உங்கள் குடும்பத்திலே இல்லை, உங்களுடைய சந்ததியிலே இல்லை, உங்களுடைய எதிர்காலத்திலே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்ண தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வேதனையும் தொட முடியாது. ஒரு காரியம் உங்களை அண்டாது. எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. எதுவும் உங்களை அசுத்திப்படுத்தாது. நீங்கள் விழமாட்டீர்கள். நீங்கள் விழமாட்டீர்கள். கர்த்தர் உங்களை தகுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்கிறது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பிசாசின் காரியங்களை உங்களை தொட முடியாது. வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் செய்த எல்லாவற்காகவும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக கிரியங்களை நடத்திருக்கிறார். 2026 ஆண்டு வரப்போகிற ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தருடைய பதவி நிறைந்த ஆண்டாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா.